வணக்கம் நண்பர்களே. தாவேக நடிகர் விஜய் கட்சிக்கு ஒரு கூட்டணி அழைப்பு ஒரு இடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களம் எத்தனையோ மாறுதல்களையும் எத்தனையோ ட்விஸ்ட் என்று எதிர்பாராத திருப்பங்களையும் கொண்டதாக இருக்கிறது. அதை குறித்த பதிவு தான் இது. இந்த பதிவுக்கு உள் போவதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பெல் பட்டன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். சரி, இப்போ யாரிடமிருந்து இவருக்கு தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய்க்கு அழைப்பு வருகிறது, அதை இவர் ஏற்றுக்கொள்வாரா என்று நாம் கேட்டிருக்கிறோம். அந்த 4 பேர் யார்? வேற யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்ட்டார், நான் பேச்சுவார்த்தை நடத்தலை, இனிமே அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி வைத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு கிளியராக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் அமித்ஷா, கூட்டணியில் இருக்கிற அமித்ஷா வந்து வேறு விதமான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார். நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோம். அப்போ தாவேகாவுக்கு நான் சாய்ஸ் கொடுக்குறோன்னு தான் சொல்கிறார். அப்படி அது வந்து ஒரே கூட்டணியில் இருக்கிற 2 கட்சியில் ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டோரை, இன்னொன்று வந்து இன்வைட் பண்ணலை ஆனால் வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. அதுவே ஒரு குழப்பமான சூழல். ஸோ அதிமுகவும் பாஜகவும் இதில் ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ வேறு யார் இவர் கூப்பிட்றது தாவேகாவை? செங்கோட்டையன், OPS, சசிகலா, டிடிவி தினகரன். இதில் இந்த 4 பேரில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது. யார்? சசிகலா அம்மையார் மட்டும் இன்னும் கொஞ்சம் விஜய்கிட்ட நாங்கள் இதை கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லலை. மற்ற 3 பேரும் வர்றோன்னு எப்போவே அதை சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்துடுறோம், விஜய் தலைமை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? டிடிவி, OPS, செங்கோட்டையன். சசிகலா இவங்களோட சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையை கொடுத்தால், உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் எவ்வளோ முதலமைச்சராக இருங்க, எங்களை கூட்டணியில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லி ஏற்றுக்க சொல்லி கேட்டால் விஜய் ஏற்றுக்கொள்வாரா? மிக முக்கியமான இடம் இது அரசியல் களத்தில். அதனால் இந்த இடத்த தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த இடத்துல எப்படி தாவேகா செயல்பட போகுதுன்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து இந்த அரசியல் களங்களை அவதானித்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும்.